வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வர 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு தாந்திரிக பரிகாரம்னு ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குங்க. நமக்கு நிறைய விஷயம் செய்வினை செஞ்சுருக்காங்க, இல்லை கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது, வீட்டில் ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸாக இருக்குது, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சும் எனக்கு நிறைய விஷயம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பயிற்சி தான் அது. அந்த பயிற்சி நீங்கள் கலந்துக்கோங்க. அதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கான்டாக்ட் நம்பர், இந்த வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தாந்திரிக பரிகாரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் முழு வீடியோ பாருங்கள், கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த பதிவில் நம்ம இப்போ கற்றுக்க போகிறது என்ன தெரியுங்களா? நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, வாழ்க்கையில் பொருளாதாரம் தேவைப்படணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்கிறதுக்கு நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்த போகிறோம். அது எப்படிங்க மனசை பக்குவப்படுத்த முடியுமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மனசு தான் நம்ம சொல்கிறது கேட்கணும். ஆனால் நம்ம மனசு சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கோம். மனசுக்கு நம்ம எஜமானனாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். மனசு நமக்கு எஜமானனாக இருந்தால் நம்ம அடிமையாக மனசுக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி சொல்கிறீங்களே வேறடா இப்படி தாங்க பண்ணுறது, மனசை எப்படிங்க ஜெயிக்கிறது? மனசை ஜெயிக்க முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, மனசை ஜெயிக்கவே முடியாது. மனசை சமாதானப்படுத்த முடியும். மனசை நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா மனசு ஜெயிச்சிரும், நம்ம ஜெயிக்க முடியாது. சரி, மனசை எப்படி சமாதானப்படுத்துறது, மனசை எப்படி பக்குவப்படுத்துறது? நிச்சயமாக இதில் கற்றுக்கலாங்க. இப்போ மனசு நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சுலபமாக வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இதை செய்யணும், அதை செய்யணும், காலையிலேருந்து தியானம் செய்யணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம மனசு அதை செய்ய விட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மனசுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கல, பக்குவப்படுத்தலை. இப்போ மனசை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பீரோ இருக்குது, கபோர்ட் இருக்குது. கபோர்டில் துணி நிறைய அடுக்கி வச்சுருக்கீங்க. உங்கள் ஷர்ட்டு பேண்ட்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்க. ஷர்ட் ஒரு ரேக்கில் இருக்குது, பேண்ட் ஒரு ரேக்கில் இருக்குது. சரிங்களா? ஷர்ட் நிறைய அடுக்கி வச்சுருக்கீங்க. அது தினமும் எடுக்கிறோம், அயன் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், திரும்ப துவைக்கிறோம், திரும்ப மடித்து அப்படியே எடுத்து வைக்கிறோம். இப்போ ப்ராப்பராக ஒரு மாதம் தினமுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஒரு மாதம்லாம் கூட வேணாங்க, 15 நாள் இருக்கீங்களா? சரி, 15 நாள் தினமும் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த ரேக் இருக்குது பாருங்கள், ஷர்ட்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் அடுத்தது நம்ம ஒரு சட்டை எடுத்து வைக்கும்போது சொருவி வைக்கிற மாதிரி வைப்போம். ஏன்னா இடம் இருக்காது, அந்த கச்சா முச்சான் இருக்கும். அப்புறம் இன்னொரு சட்டையை தேட போனோம்னு வச்சுக்கோங்களேன், 4 சட்டையை எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் தேடிட்டு மறுபடியும் இந்த சட்டையை எடுத்து இந்த மாதிரி வைப்போம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக அடுக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம சரியாக அடுக்கி வைக்கிறது இல்லை. தினம் நம்ம சட்டை எடுக்கிறோம், போடுறோன்றதுக்காக அப்பப்போ அயன் பண்ணி வைக்கிறோம். அதாவது அப்பப்போ துணி துவைச்சி எடுத்து திரும்பி வைக்கும்போது அந்த பொறுமை இல்லாத நேரத்தில் அப்படி இப்படி சொரிய வச்சிடுறோம். அதே மாதிரி தான் மனசுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்பப்போ வர எண்ணங்களை கொண்டு போய் அங்கங்கே குள்ளுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறோம். எதை எப்போ கொண்டு போய் வைக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல திறமையான கேரக்டர் இருக்கும், திறமையான விஷயங்கள் இருக்கும், மனசு நல்லபடி சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய, அது எங்கே போய் ஒழிஞ்சிக்குதுன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த ரேக் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா சட்டையும் எடுத்துட்டு எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எதை எப்போ யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த சட்டை இங்கே கிடச்சிருச்சு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத யூஸ் பண்ணாத சட்டையெல்லாம் தூக்கி தனியாக வச்சுட்டு இதை எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சோம்னா நமக்கு புதுசாக கொண்டு சட்டை வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த சட்டையும் கிடச்சிரும். நம்ம தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போயிடும். இதே மாதிரி மனசை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை உட்காந்து எழுதணும். முக்கியமாக எழுத வேண்டும். இப்போ எழுதுகிறோம், என்ன எழுதுகிறோன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன வேண்டும், என்னோடய மனசில் இப்போ என்னென்ன எண்ணங்கள் இருக்குது, நான் எதை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் எதை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன்றதுக்கும் எண்ணங்கள் வருவதற்கும் சம்மந்தம் இருக்குது. அதாவது எந்த எண்ணம் வந்தாலும் நாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு சிந்தனையாக மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டுருப்போம். ஆனால் நமக்கு எது தேவைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி உட்காந்து எழுதும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி வெளியில் போட்டுடுவோம். சரி, அடுத்தது தேவையான விஷயங்களை கொண்டு நம்ம சேர்க்க ஆரம்பிப்போம். அடுத்தது ஏற்கனவே நம்மக்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்குது பாருங்கள், நல்ல பாசிட்டிவான தாட் ப்ராசஸ், இதை செய்யணும்னு நினச்சோம், அதை செய்யணும்னு, அதையும் எடுத்து செயல்முறைக்கு கொண்டு வந்துடும். இப்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கை சீக்கிரமாக முன்னேற ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதையே தினமும் செய்யலாம். இதை எப்படிங்க தினமும் செய்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதற்கு பேர் தான் டு டூ லிஸ்ட் எழுதுறதுன்னு சொல்கிறது. டு டூ லிஸ்ட் எழுதும்போது என்னெல்லாம் நடக்கும்னு கேட்குறீங்களா? நாளைக்கு நான் இந்த வேலைகள்லாம் செய்ய போகிறேன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு இத்தனை மணிக்கு எழுந்திரிக்க போகிறேன், இந்த விஷயங்கள் செய்ய போகிறேன், தியானம் செய்ய போகிறேன், யோகாசனம் செய்ய போகிறேன், வாக்கிங் போக போகிறேன், அப்புறம் இதில் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்களோ ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. முக்கியமாக
ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூங்கிடுறோம். மீதி இருக்கிறது 16 மணி நேரம். 16 மணி நேரத்தில் 10 மணி நேரத்துக்கு டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க. 6 மணி நேரத்தை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன் 6 மணி நேரத்தை ஃப்ரீயாக விடணும் அப்படின்னா, சில நேரங்களில் சில வேலைகள் நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போகிறோம். ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்கு நம்ம 8 மணிக்கு கிளம்புறோம், 9 மணிக்கு ரீச் ஆகிடும். டிராஃபிக் ஜாம்னால் ஒரு 9:15க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ் வரணும்னு நினச்சேன். 9:15க்கு இந்த ஒர்க்கை முடிச்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்னு டென்ஷன் ஆகிடுவோம். இப்போ ஃப்ரீ டைம் இருக்குது பாருங்கள், 6 மணி நேரம். அதுலேருந்து கொஞ்சம் இங்கே டைம் எடுத்துக்கலாம். திடீர்னு யாரோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம மீட் பண்ணுவாங்க. திடீர்னு ஆஃபீஸில் மீட்டிங் கூப்பிடுவாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கஸ்டமர் வந்து நின்றுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கால் வரும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம இந்த நேரத்தில் இதை செஞ்சோம், இதை செய்யணும்னு நினச்சோம், ஆனால் செய்ய முடியல மனசுக்குள்ளே டென்ஷனே ஓடிட்டுருக்கும். அந்த டென்ஷனே ஒரு வித ப்ரெஷரை கொடுத்து ஒரு மாதிரி நம்ம நிலைக்குள்ளேயே வைத்து விடும். அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், 6 மணி நேரத்தை ஃப்ரீயாக விட்டுட்டு மீதி 10 மணி நேரத்துக்கு டு டூ லிஸ்ட் போடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் முக்கியமோ ஃபஸ்ட்டு அது லிஸ்ட்டில் இருந்தே ஆக வேண்டும். இப்போ என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி அதை எழுதியிருந்தீங்கன்னா அதை நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். சரிங்களா? அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒன்று ஒன்றா நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. எழுதி 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 அதை நீங்கள் பண்ண உங்களுடைய தினமும் நடக்கக்கூடிய வாழ்க்கையே வந்து சுலபமாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, மாதத்துக்கு ஒரு தடவை தேவையில்லாத, நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் தேவையில்லாத விஷயங்கள் சிலது வந்து நம்ம மனசில் போய் வச்சுருவோம். ஸோ அப்போ மாதத்துக்கு ஒரு தடவை உட்காந்து எழுதி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதை பற்றி நம்ம நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்படி நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது, எப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வர்றது, தேவையில்லாத விஷயங்கள் எப்படி நீக்கிறது, எது நமக்கு தேவைன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, தினமுமே நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கை சுலபமாகவும் இருக்கும், முன்னேறவும் முடியுன்றதுக்காக நல்ல பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயரும். மனசை பத்திரமாக பார்த்துப்போம், வாழ்க்கையை உயர்த்துவோம். வாழ்க வளமுடன்.